வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். 1997ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்தியாவினுடைய அடுத்த பிரதமர் யார் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. கூட்டணி கட்சிகளின் சார்பில் யாரை பிரதமராக தேர்ந்தெடுப்பது என்று ஒவ்வொரு கட்சியும் முயற்சி செய்து கொண்டிருந்தது. ஒரு பக்கம் முலாயம் சிங் யாதவ், இன்னொரு பக்கம் குஜ்ரால், இப்படி பலரும் முன்மொழியப்பட்டார்கள். மூப்பனாருக்கு அந்த பதவி கிடைத்திருக்கும், கலைஞர் தான் கெடுத்து விட்டார் என்று இங்கே இருக்கிற சிலர் ஒரு வதந்தியை உருவாக்கினார்கள். அப்போது குமுதம் இதழினுடைய பொறுப்பாசிரியராக இருந்த மாலன் கலைஞர் அவர்களை நேரடியாக சந்தித்து ஒரு பேட்டி எடுத்தார். நீங்கள் தான் குறுக்கே நிற்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது என்று கேட்டார். கலைஞர் எல்லா சான்றுகளையும் எடுத்து காட்டினார். நான் ஏன் குறுக்கே நிற்க வேண்டும்? தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் பிரதமராக வருவதில் எனக்கு மகிழ்ச்சி தான் என்று சொல்லிவிட்டு தான் என்னென்ன முயற்சிகளை மேற்கொண்டேன் என்பதையும் எடுத்து கூறினார். கடந்த 14ஆம் தேதி நான் மூப்பனாரை நேரடியாக சந்தித்தேன். அவருடைய கட்சிக்காரர்களும் இருந்தார்கள். நீங்கள் ஏன் பிரதமர் பதவி ஏற்கக்கூடாது என்று கேட்டேன். வேண்டாம், விடுங்கள், அது என்ன வெறும் 3 மாத பதவி என்று மூப்பனார் சொன்னார். அவர்தான் ஏற்கவில்லை என்றார். கூட்டணி ஆட்சியில் வந்தால் அந்த ஆட்சி 3 மாதம்தான் நிலைத்திருக்கும் என்று மூப்பனாருக்கு அப்போதே தெளிவாக தெரிந்திருக்கிறது.